உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் நீங்கள் பள்ளிக்கு நீங்கள் கிளப்பி அனுப்புறீங்க. இப்போ என்னை யார் பிரபஞ்சம் கிளப்பி என்னை அனுப்பி விடுது. இதுதான் எனக்கும் அந்த அந்த விஷயத்துக்குள்ள. அப்போ நம்ம வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு? நம்ம அப்படியே கூரை வீட்டிலேயே உட்காந்துருக்கோமே, நம்ம அப்படியே ஏழையாகவே இருக்கிறோமே, நம்ம நல்லா படிக்கிறோம் ஆனால் அடுத்த இடத்துக்கு போகல. இதெல்லாம் யோசிக்க யோசிக்க இப்போ நமக்குள்ள ஒரு அழுத்தமும் ப்ரெஷரும் நமக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்குது. அது இயற்கையாக தான் அது மலரும். நம்ம தாய் கருவில் இருக்கும்போது பெண் குழந்தை ஆண் குழந்தை நல்ல குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த குழந்தை என்னவா மாறப்போகுதுங்கிறது அது இயற்கையாக நடக்கிறது. பெரிய பேட்ஸ்மேன் லாராவும் டெண்டுல்கரும் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஏதாவது உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் மாணவர்கள்ட்ட எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மோட்டிவ் எல்லாம் செலுத்தக்கூடாது. அந்த இயல்புலேருந்து அவங்கக்கிட்ட என்ன நல்லா வருமோ அதுக்கான செயல் வடிவத்தை மட்டும்தான் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நீ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் ஒரு கோச்சர் இருப்பான். ஆனால் அந்த அளவுக்கு அவன் சாம்பியனாக இருந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் என்னன்னா ஒரு சாம்பியன்கிட்ட இருக்கிற விஷயத்தோட அவங்ககிட்ட என்னன்னா கவனித்தல். இப்போ நீ இப்படி ஒரு சேஞ்ச் வந்திருக்க, இது எப்படி இது? அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா குருநாதர் தான் காரணம், குரு மாற்றிட்டாரு, குரு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு போயிட்டாரு. சத்தியமாக குரு எதுவுமே மாற்றலை. இது நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளேயும் பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. அப்போ இது என்னன்னா அவங்க ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க. ஃப்ரீனா ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னா 4 மணிக்கு தியானம் உட்காருவாங்க, முடிச்சோன்னா அவங்களுக்கு தியானத்தில் ஒரு அனுபவம் நடக்கும். இதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆள் தேடுவாங்க. இதை யாருக்கிட்ட பகிரணும்னா குருநாதர்கிட்ட பகிரணும்னா குருநாதர் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பார். இப்போ இந்த எக்ஸ்போஸை பண்ணாமல் தியானத்தில் இப்படி ஒரு காட்சி இப்படி ஒன்று பார்த்தோம், இது வித்தியாசமாக இருக்குது, இது யார்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறது? இப்போ இதை குருநாதரை நேராக மீட் பண்ணும்போது கேட்கணும் அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை, அப்படியே வெறுமனையாக இருக்கிறேன். அப்போ நான் எதை கற்பனை பண்ணுறேன்னா வீட்டில் மிஷின் மாதிரி இயங்காமல் குழந்தைங்களோட உட்காந்து பொண்ணு அம்மா அப்பா உங்களுக்குள்ளெல்லாம் ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். யாரோ ஒரு குருநாதர்கிட்ட மட்டும் இந்த கலந்துரையாடல் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏற்படக்கூடாது. எங்கேருந்து நண்பர்கள் அப்படின்னு எங்கேருந்து உருவானாங்க அப்படின்னா இந்த வீட்டில் நடக்கப்படாத டிஸ்கஷன்னால தான் நண்பர்களே உருவாகிறாங்க. அந்த மனைவிக்குள்ளே என்னன்னா வெறுமுனை வந்துடும். அப்போ அவளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும். அதனால் வெறுமுனை வரும்போதெல்லாம் வீட்டில் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு தேட்டருக்கு படம் காட்டுறது, அப்புறம் பீச்சு பார்க்கில் போகிறது, ஷாப்பிங் போகிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இப்படி ஏமாற்றிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஸ் இது கிடையாது. அப்போ ஒரு குரு என்னன்னா அந்த எக்ஸ்போஸை அவனை பண்ண வைக்கணும்னு தான் அவர் அவங்ககிட்டேருந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த செடியோட என்னன்னா வெயிட் ஏறாமல் பார்த்துக்கணும். அப்போ அந்த இலைகள்லாம் இயற்கையாகவே உதிரும். ஏன் உதிருதுன்னா அப்போ தான் அது வளரும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோட நான் என்ன பார்க்குறேன், இவர் என்ன பண்ணுறாரு, இவர் என்ன கரெக்டாக பேசுகிறாரா, கரெக்டாக தியானம் பண்ணுறாரா, இவர் யார் இவர்? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க தோக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்களால பையனோடைய பொண்ணோடைய எக்ஸ்போஸை வெளியில் கொண்டு வர முடியலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறாங்க, அதை சமாளிக்கிறாங்க, அதை மூடி மறைக்கிறாங்க. அப்போ என்ன அவனோட தாட் என்ன மாதிரி அழைப்பாயுதுங்கிறத அவனோட உடம்பு அசைவு, கண் அசைவு, காது அசைவை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். காலையில் ஒரு டைம் கிடைக்கும் போது இங்கே வருவேன். மத்தியானத்தில் லஞ்சுக்கு இங்கே எல்லோரும் அன்னதானம் கொடுக்கறதுல வருவேன். திருப்பி ஈவினிங்கில் ஒரு சத்சங்கம் மாதிரி இந்த மாதிரி மாணவர்கள் இருக்கும்போது ஸ்டூடெண்ட் இருக்கும்போது எனக்கு வருவோம். ஸ்டூடெண்ட்னா எனக்கு 60 வயசில் இருக்கிறவங்களும் என் ஸ்டூடெண்ட்டு தான், 17 வயசில் இருக்கிற பொண்ணோ பையனோ ஸ்டூடெண்ட்டு தான். அதனால் அதில் வயது கிடையாது. தியானத்துக்கோ நம்மக்கிட்டேயோ அது வயது கிடையாது. அவங்க எல்லாரும் மாணவர்கள் தான். அது தியானத்தில் அவங்க சாதிச்சு என்றும் இளமைங்கிறதுக்கு முன்னாடி இங்கேயே இளமை தான், மாணவருங்கிற அந்த பருவம் தான் அவங்களுக்கு. அப்போ எனக்குள்ள என்னன்னா நம்ம இப்படி போகிறோம் வர்றோம், காலையில் போகிறோம் சத்சங்கங்கிறோம், மாலையில் சத்சங்கங்கிறோம், மத்தியானம் போய் லஞ்சு கொடுக்க போகிறோம். இப்படி போயிட்டு என்னமோ ஸ்கூலில் ஒரு குழந்தை போயிட்டு வர்ற மாதிரி இருக்கு. என்ன அது, எதுக்கு போகிறோம், இப்படி எதுக்கு வர்றோம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இது என்ன இது அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு விஷயம் தோணுது.
அப்ப அது 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 உள்ள இருக்கிற இன்டிமேஷன் என்ன சொல்லுதுன்னா, இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீ எதுவும் திட்டம் தீட்டலன்னு தெரியுது. திட்டம் தீட்டிருந்தா நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்ப. நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய இன்டென்ஷனுக்குலாம் உள்ள ஆட் ஆகும். இதெல்லாம் ஆட் ஆகலைன்னா அது நேச்சர்லேயே அது கனெக்ட் ஆகுது. இப்போ எனக்கு என்னன்னா, உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை எல்லாத்தையும் நீங்கள் பள்ளிக்கு நீங்கள் கிளப்பி அனுப்புறீங்க. இப்போ என்னை யார் பிரபஞ்சம் கிளப்பி என்னை அனுப்பி விடுது. இதுதான் எனக்கும் அந்த அந்த விஷயத்துக்குள்ள. இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கிட்ட சுற்றி நடக்கிறத, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே, மனைவி, குழந்தை, நமக்குள்ள இருக்கிற கஷ்டம், நமக்குள்ள இருக்கிற இன்பம் எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்க கூடாது அப்படிங்கிறது எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அதை அப்படியே அனுபவிக்க கற்றுக்கணும். இல்லைன்னா அதை அப்படியே ட்ராவல் பண்ண கற்றுக்கிட்டா மேக்சிமம் என்னன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற சூழலில் எதுலையுமே நம்ம அரெஸ்ட் ஆக மாட்டோம். அதில் கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு அந்த ட்ராவலில் நமக்கு துன்பம் இன்பம்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கை ஏன் அப்படி இருக்கு? நம்ம அப்படியே கூரை வீட்டிலேயே உட்காந்துருக்கோமே, நம்ம அப்படியே ஏழையாகவே இருக்கிறோமே, நம்ம நல்லா படிக்கிறோம் ஆனால் அடுத்த இடத்துக்கு போகல, இதெல்லாம் யோசிக்க யோசிக்க இப்போ நமக்குள்ள ஒரு அழுத்தமும் ப்ரெஷரும் நமக்குள்ளேயே ஏதோ ஒன்று நடக்குது. முக்கால்வாசி நீட்டில் இருக்கிற மாணவர்களுக்குள்ள இந்த அழுத்தம் தான் காரணம்னு நினைக்கிறேன். படிக்கிறதா நம்மளோட கடமை. ஒரு உயர்ந்த போஸ்டிங் போகிறதோ, ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைகிறதோ, அது இயல்பு, அது இயற்கையாக மலர்றது. அது இயற்கையாக தான் அது மலரும். நம்ம தாய் கருவில் இருக்கும்போது பெண் குழந்தை, ஆண் குழந்தை, நல்ல குழந்தை வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அந்த குழந்தை என்னவா மாறப்போகுதுங்கிறது அது இயற்கையாக நடக்கிறது. அந்த மாதிரி தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே அதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ராவல் பண்ண தொடங்கும்போது அதில் சேஞ்சு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்களுடைய மொபைல்லேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கடிகாரம் வரைக்கும் செல்லு மாற்றணும், எல்லாம் மாற்றணும். ஆனால் அந்த பிரபஞ்சம் என்னன்னா, அந்த சேஞ்ச் ஓவரை உங்கள்கிட்ட கொடுக்காது, அதுவே மாற்றி விட்டுரும். அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பருவ மாற்றங்களை நீங்கள் எல்லாருமே அடைவீங்க. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு தருணங்கள், எந்த இடத்துல எந்த மாதிரி தருணங்கள் மலரப்படணுமோ அது மலர வைக்க முடியும். அப்போ ஒரு குரு, ஒரு தாய், ஒரு எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க கூட நிகழ்த்த முடியாத ஒரு நிகழ்வுகளை பிரபஞ்சம் நிகழ்த்தும். இதுதான் இதோடைய சாரம். அப்போ இது எல்லாருக்குள்ளேயும் ஒரு உணர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், லைஃப் நீங்கள் பெருசாக ஒரு 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 கவலை அந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் நீங்கள் விடுபட்டுருவீங்க அப்படிங்கிறது. இப்போ இதில் ஒரு கேள்வி ஒரு எல்லாத்துக்குமே எழலாம். அப்போ இந்த மாதிரி பிளைனாக எதுவுமே இல்லாமல் இப்படியே இருந்தால் சோம்பேறி ஆயிட மாட்டோமா? லட்சியம்னு ஒன்று இல்லைன்னா நம்ம என்னத்தை வாழ்க்கையில் போய் அடைய போகிறோம்? நம்ம யார் என்னன்னு தெரியாமல் போயிருமே. ஒரு ஆபிஷன், ஒரு மோட்டிவ் இருக்கணுமே அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் உண்மையான லட்சியங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இயல்பாக இருக்கிறது தான். அது ஒரு இயல்பாக இருந்து இயல்பாக மலர்ந்து இயல்பாக ஒரு செயல் செய்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நான் பெரிய டாக்டர் ஆகி பெரிய சர்வீஸ் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு லட்சியம். எதுவுமே இல்லாமல் ரோட்டு கடையில் இட்லி கடை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு தாய்க்கு ஒரு மக பிறந்தா, வளர்ந்தா, வாழ்ந்தா, போனா, ஒரு படித்தா, அவளுக்கே தெரியாமல் ஒரு நல்ல ஸ்கூல்லேயே ஃபஸ்ட் மார்க் எடுத்தா, மாவட்டத்தில் எடுத்தா, ஸ்டேட்டில் எடுத்தா, அவள் எம்பிபிஎஸ்க்கான ஒரு தேர்வு ஆனா, அங்கேயும் படித்தா, நல்ல விஷயமானா, ஒரு டாக்டர் ஆனா, அவள் பண்ணுற ஆப்ரேஷன்லாம் வேற ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை அவள் அனுபவிக்கிறாள். அப்போ அவளுக்குள்ள அந்த லட்சியம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த அந்த தருணத்தை அவளால் ரசிச்சிருக்கவும் முடியாது, அந்த தருணத்தை அவள் கொண்டாடி இருக்கவும் முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு தருணம் எல்லாரோடைய வாழ்க்கையிலும் நிகழணும். அப்போ எங்கே நம்ம தோக்குறோம் அப்படின்னா, எல்லா மனிதனும் லட்சியத்தை அடையவே முடியாது. அந்த லட்சியத்தில் ஒரு 10% அடையலாம். நீங்கள் என்ன லட்சியம் இருந்தாலும், உலகத்திலே தலை சிறந்த பெரிய பேட்ஸ்மேன் லாராவும் டெண்டுல்கரும் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா, ஏதாவது உங்கள் லட்சியத்தை அடைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதை தாண்டி எனக்கு ஒன்று இருந்துச்சு, நான் இந்தியன் டீம்லேயே கேப்டனாக இருந்து பெரிய சைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னு டெண்டுல்கர் சொல்லலாம். நான் இந்தியன் டீமில் கேப்டனாக இருந்து வேர்ல்டு கப் வாங்கியிருக்கணும் அப்படின்னு டெண்டுல்கர் சொல்லலாம். அப்போ இவ்வளோ பெரிய மாஸ்டர்னு பேர் எடுத்து இவ்வளோ பெரிய ரன்களை குமிச்சு உலகத்திலே எல்லா புகழுக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறவரு, அவருக்குள்ள ஒரு காயம் இருக்கு. அந்த காயம் ஆறவே இல்லை. அந்த காயம் என்னன்னா லட்சியம். இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய முடியலை. ஒரு மலை கிராமத்துலேருந்து பிறந்துட்டு மாட்டுப்பாலை குடிச்சிட்டு அங்கே ஏதோ ஒரு மட்டையக்கிட்டே வச்சுட்டு ஆடிட்டு ஒருத்தன் ஒடியாந்து இந்தியா டீமில் சேர்ந்து கிரிக்கெட் ஆடி பெரிய வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். அவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்திருக்கலாம்.
ஆனா இந்த மாதிரி உயரத்தை டெண்டுல்கர், கங்குலி இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவானுங்க இருக்கிற இடத்துல அவங்க எல்லாம் கடந்து போய் நிக்க முடியுமாங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ உங்களுக்குள்ள என்னன்னா அந்த லட்சியங்கிறது 10 லட்சியம் இருக்குன்னா அதுல 2ஓ 1ஓ நிறைவேறும். பாக்கி எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு காயமா நின்றுவாங்க. அது வேண்டாம். அதுதான் மக்களும் மாணவர்களும் தவிர்க்கப்படணும். அது தவிர்க்கப்பட்டுச்சுன்னா நீங்க எப்படி இருக்குன்னா உங்க படிப்பு உங்க விஷயங்கள்லாம் இயல்பாகவே அது நல்ல தன்மைக்கு மாறும். அப்புறம் உங்களுக்கு கொண்டாட்டங்களும் இயல்பா நடக்கும். அது ஒரு 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 வேற மாதிரி ஒரு சுழற்சியா இருக்காது. அப்புறம் நீங்க மனிதனா பிறந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணும்னா நீங்களே சர்ப்ரைஸை உருவாக்கிக்காதீங்க. நீங்களே உங்களுக்கான நான் ஒரு பெரிய ஆளு, நான் ஒரு பெரிய சாதனை பண்றதுக்காக தான் பிறந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒண்ணு செஞ்சீங்கன்னா அந்த சாதனையை உலகம் கொண்டாட நீங்க ரசிக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்பெக்ட் இல்லாம லைஃப்ல நடக்கும்போது தான் அது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் லைஃபுக்குள்ள இருக்கிறது ஒரு கோல்டன் பீரியடு அப்படிம்பாங்க. இப்ப ஞானி ஆகணும் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சவன் எவனுமே ஞானி ஆகல. புரியுதுங்களா? ஊர்ல தேங்காவை தூக்கிக்கிட்டு அதை எப்படி உடைக்கணும்னு தெரியாம சுத்திக்கிட்டு தெரிஞ்சவன் ஞானி ஆயிட்டான். புரியுதுங்களா? அப்ப இது என்னன்னா அப்ப அவனுக்குள்ள அந்த நிகழ்வுகள் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அவனை ஒரு ஆனந்தத்திலே ஆழ்த்தி விடும். அந்த சந்தோஷத்துக்கு அளவு கிடையாது. அப்ப லட்சியத்தோட இருக்கவனுக்கு என்னன்னா இதெல்லாம் நான் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணதாங்க, நானே யோசிச்சு இதெல்லாம் அடைவேன், இதெல்லாம் அடைஞ்சே தீரணும், அதுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்லாம் இருந்துக்கன்னு சொன்னான்னா அவன் கொண்டாடவே முடியாது. அதுக்குள்ள இருந்து என்னன்னா இன்னும் என்னன்னு இருப்பான். நீங்க நிறைய இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாருங்க, எலான் மஸ்க்லேருந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரையும் தொழிலதிபரை பார்த்தீங்கன்னா 10,000 கோடி சம்பாதிச்சிருப்பான். ஆனால் தூங்க மாட்டான். ஒரு சாதாரண ஏழை விவசாயி பார்த்தீங்கன்னா சைக்கிளில் ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க போறீங்கன்னா பிஸ்னஸ் விஷயமா தான் போறேன். ஒரு ஏழைக்கிட்ட என்ன வெறி இருக்குமோ அதே வெறி இருக்கு. ஏன்னா அவனுக்கு லட்சியம் இருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த அவன் கொண்டாடுறதே இல்லைங்க. கடைசியில போய் செத்து போயிடுவான். எவன் தான் கொண்டாடுவானே தெரியாது அவன் வாழ்க்கைய. புரியுதுங்களா? அப்போ உங்க வாழ்க்கைய நீங்க அப்படியே விட்டீங்கன்னா அதை நீங்களே கொண்டாடுவீங்க. ஊரு கொண்டாட வேண்டாம், நீங்க கொண்டாடணுங்கிறது தான் இதோடைய செயல். நீங்க சாதிக்கிறீங்கன்னா அந்த சாதிப்பு உங்களுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்க கொண்டாடணும். அது என்னைக்கு அந்த மாதிரி ஒரு தருணம் வரும்னா உங்களுக்குள்ள அந்த லட்சியம், அந்த செயல், கமிட்மெண்ட், ஒரு வெறி, அந்த மாதிரி ஒரு தாகங்கள்லாம் தவிர்க்கப்படும் போது அது நடக்கும். அது ஒரு அவசியமா அது கிடைக்கப்படணும். அதனாலதான் மாணவர்கள்ட்ட எப்பவுமே ஒரு தன்னம்பிக்கை, ஒரு மோட்டிவ் எல்லாம் செலுத்தக்கூடாது. அந்த இயல்புலேருந்து அவங்கக்கிட்ட என்ன நல்லா வருமோ அதுக்கான செயல் வடிவத்தை மட்டும்தான் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல். அப்ப அவங்க உருவாவாங்க. புரியுதுங்களா? நாம ஒரு மாஸ்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லி தர்றது ஒண்ணு, அவங்கக்குள்ள ஒண்ணு நடனம் இருக்குங்க. ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நடனம் இருக்கு. புரியுதுங்களா? அந்த நடனத்தோட ஒரு ப்ரொசீஜர்னு சொல்றவங்கள அதை அவர் கரெக்ட் பண்ணி வெளியில கொண்டு வர்றதுதான் ஒரு மாஸ்டரோட வேலை. அப்ப ஒரு மாஸ்டர்கிட்ட என்னன்னா அந்த செயலை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வலிமையை கொடுப்பார். ஒரு செயல் செய்யறீங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கணும். அப்ப ஒண்ணுகிட்ட இருக்கிறத நீ இன்ன வரைக்கும் எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்க, எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்ப எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்னா ஒரு பயிற்சிங்கிறது எதுக்குன்னா பல நாள் ஒவ்வொரு மொமெண்ட்லையும் நீங்க கிளாஸுக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் அந்த எக்ஸ்போஸ் உங்களை அறியாமே சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியில ஆகும். உங்க மாஸ்டர் என்ன கத்துத்தராரு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்குள்ளேருந்து இருக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி அது வெளியில எட்டி எட்டி பார்க்கும். அது ஒவ்வொரு நாளும் பயிற்சியில் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப எங்கேயாவது ஒரு இடத்துல அரங்கேற்றம் பண்ணும்போது அது முழுமையா பிரதானமா வெளிப்பட்டு நிக்கிறத பார்க்க முடியும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பயிற்சியில் இருக்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது. அப்படியே பண்ண முடியாது. எந்த விளையாட்டு வீரராக இருந்தாலும் பயிற்சிங்கிறது ஒரு நம்பிக்கையும் விழிப்புங்கிறது தான். ஆனா அந்த களத்துல எல்லாமே மாறலாம், அந்த சூழல்கள் மாறலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்போஸ் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்ப மாஸ்டரே இது ரொம்ப நல்லா பண்ணிட்ட அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். நீங்க நல்ல கோச்சர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெண்டுல்கருக்கே ஒரு கோச்சர் இருந்திருக்காரு. ஆனா டெண்டுல்கர் அளவுக்கு அவர் விளையாடுவாரான்னு கேட்டா விளையாட மாட்டார். நீ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஃபுட்பால் பிளேயருக்கும் ஒரு கோச்சர் இருப்பான்.
ஆனா அந்த அளவுக்கு அவன் சாம்பியனா இருந்திருப்பானா? இருந்திருக்க மாட்டான். ஆனா அவன் என்னன்னா, ஒரு சாம்பியன்கிட்ட இருக்கிற விஷயத்தோட அவன்கிட்ட என்னன்னா கவனித்தல். ஒவ்வொரு பொருளையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் மைதானத்துல ஆடி கோல் போடுறவன் கிடையாது. அந்த கோலை, பாலு, அந்த காலு, அந்த டைமிங் இதெல்லாம் கணக்கெடுத்து வச்சிருப்பான். இதான் அவன்கிட்ட இருக்கிற பிளஸ். அப்ப என்னன்னா, இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றது எப்படி? ஒரு திறமசாலிக்கு இதை எக்ஸ்போஸ் பண்றது தெரியாது. இப்ப கிரிக்கெட் ஆடுறது முக்கியம் இல்லை. கிரிக்கெட்டுக்கு அவசியம் என்ன தேவைன்னா டைமிங். அதே மாதிரி பரதத்துக்கு என்ன தேவைன்னா டைமிங். அந்த டைமிங்ல அந்த ரிதம் மாறாம அந்த செயலுக்குள்ள லெஃப்ட் ரைட்டு எந்த ஸ்டெப் எங்க போகணும், எங்க வரணும், அது லேண்டிங்ல கரெக்டா எது கீழே இருக்கணும், எது மேல போகணும், இதெல்லாம் ஒரு கரெக்டா ஒரு விஷயத்த ஒரு மாஸ்டர் எக்ஸ்போஸ் பண்ணுவான். நீங்க உங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. அந்த டைமிங்கை அவர் வெளியில கொண்டு வர்றதுதான் அவருடைய பிரதான விஷயம். இதான் ஒரு குருவுக்கும் சிஷ்யருக்கும் இருக்கிற விஷயம். இப்ப தியானத்துக்குள்ள எத்தனையோ பேர் தியானம் பண்ணலாம். இப்ப நாங்க அவங்களை என்னன்னா, அந்த தியானத்தை எப்படி எக்ஸ்போஸ் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ள இருக்கு. அது பிரதானமா வெளியில வரும்போது என்ன ஒரு செயல் பண்ணும்னா, அவரை தக்க வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். தக்க வைக்கிறதுனா அவர் ரெகுலரிசமா அந்த வேலையை பண்ணுவார். இப்ப ஒரு பரதத்தை ரெகுலரா எப்படி ஆகுதுன்னா, உங்ககிட்ட நல்ல எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நீங்களே நல்லா ஆடுறீங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்றீங்கன்னா அதை நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அங்க நீங்க ஒரு பலவீனமா ஆகுறீங்க, செட்பேக் ஆகுறீங்க அப்படின்னா, இதை பண்ணணுமா, இது நமக்கு வருமா அப்படின்னு உள்ள ஒரு கொஸ்டின் எழுந்துகிட்டே இருக்கும். அப்ப அதை என்ன பண்ணுவீங்கன்னா, ஏனா தானான்னு பண்றதோ இல்ல ஒரு டவுட்ல இருக்கிறதோ, இது வந்துருமான்னு கொண்டு இருக்கும். அது அந்த இடத்த சரி செய்யறதுக்கும் அந்த வார்த்தைகளை சரி செய்யறது தான் ஒரு மாஸ்டரோட வேலை. ஒரு குருவும் அப்படித்தான். ஒருத்தன் பல நாள் சந்தேகத்திலே கேள்வி கேட்டுட்டே இருப்பான். வாழ்க்கைக்கு சந்தேகம் கேட்பான். எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்துக்குள்ளே அணுகிக்கிட்டே இருப்பான். அப்ப ஒரு குரு என்ன சொல்லுவார்னா, எதையுமே சந்தேகப்படக்கூடாது, ஒரு அனுபவிக்க கத்துக்கணும். இப்போ என் தாய் இறந்து போயிட்டாங்க குருநாதா, எப்படி அழுகணும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்டா அது எப்படி இருக்கும்? அது தானா அந்த எமோஷன் ரிலீஸ் ஆகும். ஏன் ரிலீஸ் ஆகும்னா, அது என்னன்னா கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் அதுவே மெமரியில ஞாபகப்படுத்தும், ரீகால் பண்ணும். அப்ப அந்த ரீகால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எமோஷன் வெளியில வந்துடும். அதே மாதிரிதான் இந்த கலை தியானம் எல்லாமே என்னன்னா, அந்த ரீகால் பண்றதுக்கு வாய்ப்பை ஒரு குரு கண்டுபிடிப்பார். அவனுக்கு அந்த ரீகால் பண்ண தெரியாது. அதே மாதிரிதான் பரதத்திலையும் சரி, அதே மாதிரிதான் தியானத்திலையும் சரி, அந்த ரீகாலை கண்டுபிடிச்சு அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கும்போது அது வெளியில எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப அவனுக்குள்ள என்ன தெரியுமா தோணும், நல்ல குரு அப்படிங்கிறத தாண்டி எனக்குள்ள இப்படி ஒரு தியானமா, என்னடா அது, நான் ஒரு பெரிய சோம்பேறி, நானே வேற மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருந்தவன், கறி இல்லாம என் வாழ்க்கையில வாழவே மாட்டேன், இப்ப நீ இப்படி ஒரு சேஞ்ச் வந்திருக்க, இது எப்படி இது? அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, குருநாதர் தான் காரணம், குரு மாத்திட்டாரு, குரு எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு போயிட்டாரு. சத்தியமா குரு எதுவுமே மாத்தல. குரு என்ன பண்ணாருன்னா, அந்த விளக்கு அதிகமாகவும் எரியக்கூடாது, கம்மியாகவும் எரியக்கூடாது, அதோடைய லிமிட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கரெக்ட் பண்ணி விட்டார். அப்ப அது என்ன ஆகுதுன்னா, அது வெளியில வர வேண்டிய நேரத்துல அது வெளியில வருது. அப்ப அது வெளியில வரும்போது என்னன்னா, அந்த உடலை எப்படி தக்க வச்சுக்கணும், தாம எந்தெந்த பொருள் மேல கவனம் செலுத்தணும், எந்த பொருள்ல கவனமா செலுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். இப்ப எத்தனையோ ஃபேமிலிகள் இருக்கிறாங்க. அப்ப அத்தனை ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய நாள்கள் அவங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கவே இருக்காது. நீங்க நிறைய வாழ்க்கையை போய் எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன், ஒரு மிஷினரி வாழ்க்கைக்குள்ளதான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்காது. புரியுதுங்களா? என்னுடைய வீட்டில் அடிக்கடி என்னோட மனைவி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பேசவே மாட்டீங்க, என்னமோ தெரியல, இப்ப நான் அதிகமா அதனாலதான் பேசிட்டு இருக்கேனான்னு தெரியல, பேசவே மாட்டீங்க அப்படிம்பாங்க. என்ன பேச மாட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்சு நைட் வரைக்கும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்க என்னன்னா, நீங்க பேச மாட்டீங்கன்னு பல நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் அவங்கள பொறுப்பா பார்த்துக்குவேன். எல்லா விஷயமும் அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வேன், அவங்களோட டிராவல் ஆவேன், அவங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கே தெரியாம வாங்கியும் கொடுத்துருவேன், எல்லாமே செய்வேன். ஆனா அவங்க இதை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா, நான் பேச மாட்டேங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச மாட்டேன் ஒண்ணு. இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஃபீல் பண்றாங்க, ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்றாங்க. அந்த ஃபீலை நாம உட்காந்து
அது வந்து ஒரு கான்வர்சேஷனாக அவங்க நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு கட்டத்தையும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற தருணத்தையும் அவங்க என்னன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். இன்னைக்கு காலையில் இல்லை அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்றுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை எக்ஸ்போஸ் வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டனா இருமா எனக்கு வேலை இருக்குமா வந்துடுறேன் அப்படி போயிடுவார். அம்மா கேட்டனா உனக்கு குழப்பிலி அங்கிட்டு போ, ஏதாவது ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இது யார்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுனா, பரவாயில்ல ஒருத்தன் கல்யாணம் ஆகி ஒரு கணவன் ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவான்னா அவன் பார்த்தா எப்பயாவது உனக்கு என்னம்மா சாப்பாடு வேணும், உனக்கு என்னம்மா பூ வேணுமாமா, உனக்கு என்னம்மா அது வேணுமாமா இது வேணுமாமான்னு கேட்டே இருக்கான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கதையை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா இவன்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணலன்னா எவன்கிட்ட தாண்டா எக்ஸ்போஸ் பண்ணுறது. சரின்னு குழந்தை பிறந்துடுது. குழந்தைகிட்ட போனால் எம்மா தூக்கம் வருதுமா, நீ ஏதாவது சொன்னதே சொல்லாதம்மா, விடுமா, ஐயோ உன் தொல்லை தாங்க முடியல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்பயே சொன்னாங்க உங்கள் அம்மா நான் ஸ்டாப்பாக பேசுதுனாங்க, நீ கரெக்டாக தான் வச்சுருக்க, நீ சும்மா இரு, கதையெல்லாம் வந்து அப்பா நீ கதை கேளுப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த கேரக்டர் வந்து ஏங்கிருது. இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கதாபாத்திரத்துக்குள்ளேயும் உள்ள வந்து பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க. அப்போ இது என்னன்னா அவங்க ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாதுங்க. ஃப்ரீனா ஒரு சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக இருக்க முடியாது. இது ஒரு 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 பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்தந்த இடத்துல ஒரு டிஸ்கஷன் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான். இதை தான் ஒரு ஞானி வந்து சத்சங்கம்னு கொண்டாந்தான். இதை வந்து ஒரு உரையாடலாக கொண்டாந்து ஒரு கனெக்டை ஏற்படுத்தி ஒரு எக்ஸ்போஸை வந்து நீ வந்து உட்காரு, நீ வந்து பேசு, நீ என்னோட பேசு சொய், உனக்கு தியானத்தை பற்றி தெரியாது ஆனால் கேளு, எதை வேணாலும் கேளு, இப்படி நம்ம 2 பேரும் பேசுவோம். அப்போ உனக்குள்ள என்னன்னா நீ நானும் ஒரு சகஜம் ஆகிறதுக்கும் உனக்குள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை நீ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிறு வயதுலேருந்து நீ உள்ள எக்ஸ்போஸ் யார்கிட்ட பண்ணுறதுன்னு தெரியாமல் காத்துக்கிட்டு உட்காந்துருக்க. இப்போ யாருக்கிட்ட பேசுறது, தியானம் நல்ல தியானம் பண்ணுறவங்க யார்கிட்ட போய் பேசுவாங்க? நிறைய பேருக்கு நீங்கள் வேற ஒரு ட்ராக்ல இருக்கிறீங்க. தியானம் பண்ணுறவங்கள்ட்ட பற்றி கேட்டீங்கன்னா அவங்களோட பெரிய பிரதானம் என்னன்னு கேட்டிங்கன்னா தியானத்தில் சாதிக்கிறது போகிறலாம் தாண்டி அவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னன்னா 4 மணிக்கு தியானம் உட்காருவாங்க, 5 மணிக்கு பண்ணுவாங்க, இல்லை 6 மணி வரைக்கும் அதிகாலையில் தியானம் பண்ணுவாங்க. முடிச்ச உடனே அவங்களுக்கு தியானத்தில் ஒரு அனுபவம் நடக்கும். இதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு ஆள் தேடுவாங்க, ஆள் கிடைக்காது. புரியுதுங்களா? ஏன்னா இதை வெளியிலேயும் சொல்லக்கூடாது. இதை யாருக்கிட்ட பகிரணும்னா குருநாதர்கிட்ட பகிரணும்னா குருநாதர் எப்பவுமே பிஸியாக தான் இருப்பார். ஒரு மாணவருக்கு குருநாதர் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு குருநாதர். இப்போ இந்த எக்ஸ்போஸை பண்ணாமல் தியானத்தில் இப்படி வந்து இப்படி ஒரு காட்சி இப்படி ஒன்று பார்த்தோம், இது வந்து வித்தியாசமாக இருக்குது, இது யார்கிட்ட சொல்கிறது, எங்கே சொல்கிறது, வீட்லேயும் சொல்ல முடியாது. அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் பார்க்குறேன் என்னுடைய மாணவர்களே, அவங்க டீம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட எப்படின்னா நடந்ததை சொல்ல மாட்டாங்க, அதை சுற்றி வளைச்சி ஒன்று சொல்லுவாங்க. நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி போய் இப்படி ஒன்று வந்துச்சு, இப்படி ஒன்று அவங்களுக்கே புரியாது. ஏன்னா அதை ஒரிஜினல் சொன்னாவே புரியாது. அதை அவங்க என்னென்னா சூட்சமமாக சொல்கிறாங்களாம், அதை தெரியாத மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு போணுச்சு அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு அங்கே என்ன தேவைப்படுதுன்னா தியானம் பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. அப்போ வந்து என்னன்னா வந்தோடனே உட்காந்தோன்னே காலைல தியானம் பண்ண குருநாதா, சிவபெருமான் வந்தார், ஒரு பூ கொடுத்தாரு, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை நல்லதா இல்லை என் தியானத்தில் ஏதாவது சொல்கிறாரு அவரு அப்படின்னு அவங்களுக்குள்ள இயல்பு தான். நான் சொல்கிறது ஒன்றும் தவறு கிடையாது, இயல்பாக கேட்குறாங்க. அப்போ நமக்கு அந்த எக்ஸ்போஸுக்குள்ள சிவபெருமான் வந்து பூ கொடுத்தது ஆனால் ஏதோ ஒரு நல்ல செயலுக்காக அவர் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆங்கிள்லேருந்து என்னோட ஆங்கிள்லேருந்து இருக்குது, இந்த மலர் மாதிரியே நீ மாறணும்ப்பா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், நீ இன்னும் மலராமல் இருக்கிற இதை பாரு அப்படின்னு கூட உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், அதுவும் ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஓகே அப்படியா, சிவபெருமானே மலரை காட்டி ஒரு குறியீடு கொடுத்துட்டு போயிருக்காரு, அப்போ மலரணும், அப்போ மலர்ச்சிக்கான தேவையான என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நாளைக்கு அடுத்த நாளும் தியானம், அடுத்த நாளும் தியானம். அப்பையும் அவன் என்னன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். அப்போ குருநாதர் கிடைக்கலன்னா ஃபீல் ஆயிடுவான். இப்போ இங்கே இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற தியானம் பண்ணுற அத்தனை பேரும் இது க்ளோஸ் காட்டாக குரு இருக்கணும், இல்லை யாராவது ஒருத்தர் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும், இது கைட்லைன்ஸ் பண்ணணும், இதுக்கு ஆள் தேடுறாங்க. இப்போ இது கிடைக்காத பட்சத்தில் என்னன்னா அவங்க வந்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க, தனக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கிறது நிஜம்தானா. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகி போயிருதுன்னா ஒரு 2 நாள் அனுபவம் இருக்குல்ல, உங்களுக்கு யாரும் போர் அடிக்கல, 2 நாள் அனுபவம் இருக்கும் தியானத்தில், 2 நாள் அனுபவம் இருக்கும். அந்த 2 நாள் அனுபவம் 3ஆவது நாள் அந்த அனுபவம் அப்படியே மொத்தமாக ஒரு மாதிரி வேற ஒரு மூடுக்கு போயிடும். அப்போ இவங்க என்ன போயிடுவாங்கன்னா ஐயோ 2 நாளாக பரவசமாக இருந்தோம், தியானம் வரலையோ,
நாம தான் கற்பனை பண்ணிட்டோமோ, ஆஹா ஏதோ ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டோம், அப்போ அதே பரவசம் இல்லையே இன்னைக்கு, அப்போ எங்கேயோ ஓடி போச்சு அது, இல்லை நாம ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டோம். இப்போ இதை குருநாதரை நேராக மீட் பண்ணும்போது கேட்கணும் அப்படின்ட்டு வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நடந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை, அப்படியே வெறுமனையாக இருக்கிறேன், அப்போ நான் ஏதோ கற்பனை பண்ணுறேனா அப்படின்பாங்க. அப்போ அவங்க அந்த அனுபவிச்சாங்கல்ல 2 நாள், அது 2 நாளைக்கான தன்மை தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அது 2 நாளுக்கு அப்புறம் மாறினாதான் தியானத்தில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆக முடியும், போக முடியும். இப்போ ஒரே செயலை எல்லா நாளும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்காது. இயற்கையில் பொறுத்தளவுக்கு என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் டெய்லியும் ஒரு சாப்பாடையே கொடுத்து வளர்க்கலாம், ஆனால் பிரபஞ்சம் அப்படி வளர்க்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளில் ஒரு உடல் வந்து வளர தொடங்கும், ஒரு மாற்றத்தை நிகழும். இதுதான் தானாக நிகழ்கிறதுங்கிறது. இப்போ நீங்கள் நிகழ்த்துறது பிள்ளைக்கு ஆரோக்கியத்துக்கு, ஹெல்த்துக்காக நீங்கள் எங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாம் கொடுப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் அதை எந்த ஃபுட்டும் இல்லாமல் அது வளர்க்குறது இயற்கையாக ஒன்று வளர்க்கும். அப்போ அந்த இடத்துல அந்த வளர்கிற தருணம் இருக்குல்ல, அது வித்தியாசமான ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒரு தியானத்தில் இருக்கிற ஒரு ஞானி எதை பார்க்குறாருன்னா, உணவு, பாசம், அன்பு, இந்த சூழல்லாம் இல்லாமல் இயற்கையாக ஒன்று வளருது இல்லை, அதை அவர் பார்க்குறார், அதை அவர் கவனிக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இயற்கையாக தானாக ஒரு மரம் வந்து யாருமே இல்லை காட்டில் அதுவாக வளருது, அதுவாக ஒரு செயல் செய்யுது. அப்போ நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் வளர்க்குறாங்க, இப்போ இதனால வளர்றோமா நம்மளே வளர்றோமான்னு இது அவருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது. ஒரு நாள் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் இருந்தாலும் நாம் இயற்கையாக தான் வளர்ந்துருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கிறார். புரியுதுங்களா? இப்போ நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கலனாலும் நம்ம வளருவோம், புரியுதுங்களா? அப்போ சாப்பாட்டுக்கு பதிலாக ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் கிடைச்சா கூட நம்ம வளர்ந்துட முடியும். ஆனால் சாப்பாட்டுனால தான் நம்ம வளர்றோம் அப்படிங்கிறதெல்லாம், அதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஒரு செயல்பாடுகளில் இருக்கிறது தான். அப்போ ஒரு ஞானி வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. அப்போ வளர்ச்சிங்கிறது அது இருக்குது, அதோட செயல்பாடுகள். இந்த மாதிரி தான் எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடல் மாதிரி வாழ்க்கையில் இருக்கணும். வீட்டில் மிஷின் மாதிரி இயங்காமல் குழந்தைங்களோட உட்காந்து பொண்ணு, அம்மா, அப்பா உங்களுக்குள்ளெல்லாம் ஒரு டிஸ்கஷன் இருக்கணும். யாரோ ஒரு குருநாதர்கிட்ட மட்டும் இந்த கலந்துரையாடல், இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏற்படக்கூடாது. அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு பரிணாமம் நடக்கும்போது அந்த குழந்தைகிட்ட இருக்கிற சின்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது தானாக வெளியில் வரும். அதுக்குள்ளே வந்து அது உள்ளே இருக்காது, அது வெளியில் வரும். அதுக்கான வாய்ப்புகள் அது உருவாக்கும். அப்போ அது வந்து நிறைய வீட்டில் வந்து அது நடக்க மாட்டேது, அது கிடைக்க மாட்டேது. அது வந்து ஒரு மிஸ்ஸிங் தான். அப்போ அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது யாரு, எங்கேருந்து நண்பர்கள் அப்படின்னு எங்கேருந்து உருவானாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் நடக்கப்படாத டிஸ்கஷன்னால தான் நண்பர்களே உருவாகுறாங்க. அப்போ என்னன்னா, எதை யார்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கு ஒரு ஆள் தேர்வு பண்ணுறாங்க. ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்டோ இல்லை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சின்ன குட்டி விஷயத்தை பகிர்றதுக்கு அவங்க ஈக்குவலான செட்டு அவங்களுடைய விஷயத்துக்குள்ளே அவங்க பகிர்றாங்க. அதே மாதிரி கல்லூரியில் அதே மாதிரி ஒரு க்ளோஸ் நண்பர்கள்னு ஒரு 3 பேரை வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த எஸ்போஸ் தான் நடக்குது. ஆனால் இந்த எஸ்போஸை தாய் தந்தைக்கிட்ட போக மாட்டுது. அப்போ தாய் தந்தை என்ன கேட்குறான்னா, ஏன்னா வந்து ஒரு ஃபோன் அடித்து அவங்க பொண்ணு பேரை சொல்லி, அவள் ஒரு மாதிரியாகவே இருக்காள், உன்ட்டேருந்து சொன்னாலா, உன்ட்டேருந்து பேசினாளா, பொண்ணை பெற்றது இந்த அம்மா, பொண்ணை வளர்த்தது இந்த அம்மா, பொண்ணை பாதுகாக்கிறது இந்த அம்மா, பொண்ணுக்கு தேவையான அத்தனையும் பண்ணுறது இந்த அம்மா. ஆனால் இந்த அம்மா யார்கிட்ட போய் கேட்குதுன்னா, அன்னை தெரசாவா என்ன அவங்க ஃப்ரெண்டு, என்ன அப்படி இருக்கிறாளே என்ன. அப்போ எக்ஸ்போஸ் பண்ணுற இடம் இங்கே கிடையாது, இதுதான். அப்போ இது ஒரு தாய் தந்தைக்கு வேணுமா வேண்டாமா? இதுதான் வேணும். இது இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, அது இயல்பாக வளர்கிறதுக்கும் அது இயல்பாக வாழ்கிறதுக்கும் ஒரு பெரிய வேலையை அது உருவாக்கும். இதே தான் கணவன் மனைவிக்குள்ளேயும் நடக்கணும். அப்போ வெறும் சோறு, வெறும் காசு, வெறும் தங்கம், வெறும் பூஜை புனஸ்காரம் இதை வச்சுக்கலாம் வாழ முடியாதுங்க. இதை வச்சுக்கலாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. அப்போ அந்த மனைவிக்குள்ளே என்னன்னா வெறுமுனை வந்துடும். அப்போ அவளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கணும். அதனால் வெறுமுனை வரும்போதெல்லாம் வீட்டில் வெளியில் கூட்டிகிட்டு போய் ஒரு தேட்டருக்கு படம் காட்டுறது, அப்புறம் பீச்சு பார்க்கில் போகிறது, ஷாப்பிங் போகிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, இப்படி ஏமாற்றிக்கிறாங்க. அந்த எக்ஸ்போஸ் இது கிடையாது.
புரியுதுங்களா? நான் நினைச்சது ஒண்ணு, நீங்க ஒண்ணு செஞ்சுட்டீங்க, ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுருவாங்க. இது இல்லை, இது வேணும். அப்போ ஒரு குரு என்னன்னா அந்த எக்ஸ்போஸ அவனை பண்ண வைக்கணும்னு தான் அவர் வந்து அவங்ககிட்ட இருந்து இருக்கிற விஷயத்தெல்லாம் ரிலீஸ் பண்றாரு. அவன் தியானங்கிறது எதை கொடுக்குறாருன்னா அவன் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். பண்ணாதான் அவன் மலர்ச்சி ஆவான், மாற்றம் அடைவான். அப்ப அவனுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அந்த கிளர்ச்சி ஆகி வெளிப்படணும். அப்ப எல்லாமே வெளிப்படும் போது ஒரு நாள் அவன் என்னன்னா பியூரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே இல்லை அங்க அப்படிங்கிற அந்த வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த பொருள் வந்து அது வந்து இயல்பா வளரும் அப்படிங்கிறது தான் அதோடைய செயல் வடிவம். இந்த செடி இருக்குன்னா இந்த செடியோட செயலை எப்படி வளர்க்கணும்னா பல பேர்கிட்ட உங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கும். என்கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு தண்ணி ஊத்துறது, மண்ணை பராமரிக்கிறது, எருவு போடுறது, இதெல்லாம் தாண்டி அதுக்கு வெயிட் அதிகமா ஏறாம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த செடியோட என்னன்னா வெயிட் ஏறாம பார்த்துக்கணும். அப்ப அந்த அந்த இலைகள்லாம் இயற்கையாவே உதிரும். ஏன் உதிருதுன்னா அப்பதான் அது வளரும். வெயிட் ஒரு டெம்பரேச்சருக்கு மேல வெயிட் இருந்துச்சுன்னா இது வளராது. வளரும், சிரமப்பட்டு வளரும், லென்த்துக்கு போகாது. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில உங்க உடலுக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வளர்ச்சியில தேவையில்லாத வெயிட்ஸ் எல்லாம் கழிவா வெளியேறும். அப்பதான் அந்த growth வளரும், அந்த செயல் நடக்கும். இப்ப மரங்களுக்குள்ளெல்லாம் நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இலையுதிர் காலம்னு ஒரு காலம் இருக்கு. எதுக்கு இலையுதிர் காலம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்குங்க. மரத்தோட ஒட்டுமொத்தமான வெயிட்டையும் கீழே இறக்கிரும் பிரபஞ்சம். அப்ப மரம் ஒரு எம்டினஸா நிற்கும். நீங்க என்னைக்காவது ஒரு நாள் மரத்தை போய் பாருங்க, ஒரு ஸ்ட்ரீட்ல நடக்கும்போது பாருங்க, அந்த மரம் வெறும் எம்டினஸா இருக்கும். அப்ப அந்த எம்டினஸ்ல என்னன்னா அந்த மரம் தன்னையே பியூர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை யாரும் நீங்க போயெல்லாம் செதுக்கல, நீங்க போயெல்லாம் உடைக்கல. அப்ப அது ஒரு வேலையை அது இயற்கையே உருவாக்கு. திருப்பி அதே மாதிரி அது அப்படியே துளிர் விடும். ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த செயல் ஒரு மரத்துக்கு நடக்கிற செயலை நாம கவனிக்கிறதும் இல்லை. இதே மாதிரிதான் நாம வளர்றோம், இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் இதே தான். அப்ப இந்த மாதிரி ஒரு தருணத்தை நம்ம வந்து கவனிச்சோ ஒரு ரசிச்சோ அதை புரிதல் இருந்துச்சுன்னா இந்த உடலையும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி நம்ம கொண்டாடிடுவோம். ஆனா நம்மளோட கொண்டாட்டம், நம்மளுடைய தேடுதல்லாம் வேறையா இருக்கு, நம்மளுடைய லட்சியங்கள்லாம் வேறையா இருக்கு. அப்ப வேற விதமா இருக்கு. அதனாலதான் ரசிக்க உங்களால அந்த லைஃபை வந்து ஏதோ ஒரு வெறுமனையில தான் இருக்கிறீங்க. ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு சந்தோஷம் இல்லை. அது ஒரு 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 மனிதன் வந்து எல்லா நாள்லையும் ஒரே மாதிரி இருக்க முடியாம போடுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த கால சுழற்சின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா நாள்லையும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சுத்துற பூமியில பல்வேறுபட்ட ரேடியேஷன்கள் ஃபார்ம் ஆகும், பல்வேறுபட்ட சூழல்கள் ஃபார்ம் ஆகும். அதுல தான் ஒருத்தன் இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, இவ்வளோ இறைச்சலுக்குள்ளேயும் நான் ஹாப்பியா இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன முழுசா மலர்ந்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நிகழ்ற நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் ஒரு பார்வையாளனா கவனிக்கிறேங்கிறான். அப்போ உங்களுக்குள்ள என்னன்னா இது வந்து புரியாது, ஆனா புரிஞ்சா நல்லா இருக்கும். தன்னை கவனிக்கணும், தனக்குள்ள இருந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப மறக்க முடியாத நிறைய அனுபவங்களை நீங்க வந்து சந்திக்கலாம், பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க சாதிக்கலாம், பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்ப 50 வயசு உயிர் வாழ வேண்டியவர் 70 வயசு வரைக்கும் உயிர் வாழ்றாருன்னா 20 வருஷம் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க லைஃப்ல 2 லட்சியம் தான் வச்சிருந்தீங்க, ஆனா 50 லட்சியத்தை 50 இடத்த கிராஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க. அப்ப 48 இடம் உங்களுக்கு போனஸ். அப்ப நீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னா வாழ்க்கையில உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, கனவுல கூட நினைக்கலடி நீ இவ்வளோ பெரிய உயரத்தை போய் அடைஞ்சிட்ட, இப்படியெல்லாம் போவியா நீ, நான் வந்து கனவு கூட கொண்டு பார்க்கல அப்படிங்கிற ஒன்று இருக்கும்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த இயல்பா அவங்களுக்கே தெரியாது. நீங்க கடந்து வந்த லட்சியவாதிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது அவங்க ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டு உழைச்சி வந்திருப்பாங்க. ஆனா அடுத்தடுத்த அந்த எக்ஸ்போஸ் மாற்றங்கள் இருக்குல்ல, அது இவங்களுக்கே தெரியாம நடக்கும். இவங்க ஒரு சின்ன வேலையை செய்வாங்க, அது ஒய்டா பெருசாயிரும். இதுதான் இது நடக்கும். ஒரு சாதாரண விவசாயி பார்த்தீங்கன்னா நாலு முழுக்க உழைப்பான், அவன் பெருசாவே ஆக மாட்டான், அவனை எவனுமே திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு சாதாரணமா ஒரு கோழி காலை வச்சுக்கிட்டு அதுல 2 மசாலாவை தடவி வச்சு கேஜிஎப்பா பாஜிஎப்பா என்ன அதாவது போட்டோ வச்சோன்னா உலகமே திரும்பி பார்க்குது. புரியுதா? பல நாள் அந்த கோழிக்குள்ள ஒரு வேலையை பார்த்து பல பேர் செயல்பட்டான், அவனெல்லாம் எவனுமே திரும்பி பார்க்கல, எவனுமே பார்க்கலங்க. புரியுதுங்களா? பல நாள் நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம தாத்தா பாட்டிக வயசானவங்கெல்லாம் சட்டியில வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தான், ஒருத்தன் கூட திரும்பி பார்க்கல.
இப்போ சட்டியை வச்சு வறுக்கிறான், ஃப்ரைட் ரைஸுங்கிறான், நூடுல்ஸுங்கிறான், அங்கேயே உட்காந்துருக்காங்க, போவே மாட்டுறாங்க. புரியுதுங்களா? அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த எஸ்போஸ் வந்து அவங்கள தாண்டி ஒன்று. இந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட், ஃபுட்டில் எத்தனையோ ஹோட்டல்கள் வந்து யூஜியாக வளர்ந்துருக்காங்க. பெரிய பெரிய ஒரு ஹிட்டு, பெரிய சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. அப்போ அவங்கள்ட்டலாம் போய் கேட்டிங்கன்னா எங்களுக்கே தெரியாதுன்னு தான் உண்மையான விஷயம். உழைப்பு கிளைப்புன்னு சும்மா சொல்லுவாங்க, அது அவங்களுக்கே தெரியாது தான். ஒரு ஹிட் ஆகிறதுங்கிறது அவங்களுக்கே தெரியாது. பிடிச்சி போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், கூட்டம் கூட்டமாக மக்கள் வருவாங்க. புரியுங்களா? ஒரு குருநாதர் அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டாருன்னா கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அங்கே நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுலாம் யாருக்கும் தெரியாது, அது கூட்டம் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ அவர் நினைப்பாருன்னா இத்தனை லட்சம் பேர் எதுக்கு வர்றான், அவருக்கே தோணும் இத்தனை லட்சம் பேர் எதுக்கு வர்றான், எதுக்கு போகிறான் அப்படின்னு அவருக்குள்ளே தோணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளவன் சொல்லுவான், நீ பயங்கரமான திறமைசாலி குருநாதா, நீங்கள் வந்து சாதாரண ஆளா, நீங்கள் உங்ககிட்ட ஒரு மாஸ்டர் பவர் இருக்கு. அப்படி அங்கே உட்காரும் போதே கரண்ட் அடிக்குது, இல்லைன்னா இவ்வளோ பேர் வருவானா அப்படின்னு சொன்னோன்னா இவர் நினச்சிக்கார் உண்மையிலே வருதுமா இருக்கு கரண்டெல்லாம் அப்படிங்கிறது அவருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் எனக்குள்ளலாம் அப்படி என்னன்னா அந்த மாதிரியெல்லாம் தாட்டெல்லாம் இல்லை. இந்த கரண்ட்டு அடிக்கிறதுக்கோ இதுக்கோ என்னன்னா அது இயல்பாக இயற்கையாக நிகழ்தா அப்படிங்கிறதா நான் அதுதான் இருக்கிறேன். அப்போ நான் எல்லா நாளுக்குள்ளேயும் என்னுடைய தியானத்துக்குள்ளே எனக்கு என்ன ஒரு அனுபவம்னு கிடச்சிச்சுன்னா ஒரு தேர்டு பார்ட்டியாக என்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன நான் வந்து எப்படி இவர் என்ன பண்ணுறாரு, என்ன நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்களோட நான் என்ன பார்க்குறேன், இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து என்ன பேசுகிற கரெக்டாக பேசுகிறாரா, கரெக்டாக தியானம் பண்ணுறாரா, இவர் யார், இவருடைய ரோல் என்ன, இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் டெய்லியும் வந்து அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ அது என்னன்னா அது ஒரு பார்வையாளனா அது வளர்றத, அது பண்ணுறத, அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போகிறத அதை வந்து நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வளர்றாரு, அவரால் ரசிக்க முடியாது, ஏன்னா அவர்கிட்ட மனம் இல்லை. ஆனால் அவரை சார்ந்த நான் ரசிச்சுக்கிறேன். இப்போ என்னையே நான் வந்து ரசிக்கிறதுக்கான காரணம் நான் பார்வையாளனாக அங்கே இருக்கும்போது அந்த இடத்தையும் ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தினந்தோறும் 8 மணிக்கு காணொளி, காலையில் 6 மணிக்கு நான் கேட்டுட்டு பல காணொலியை இவ்வளோ நல்லா பேசியிருக்காப்லையே, இவ்வளோ நல்லா இருக்கா, இது என்னையே தூண்டுது, இது ஏதோ தியானம் வருதேப்பா, ஏதோ ஒன்று பண்ணுது. சில காணொலிலாம் பேசிட்டு பார்த்துட்டு அந்த நைட்டில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அதை பற்றி நானே ரூமுக்குள்ளே பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். இது பயங்கரமாக இருக்க, இது ஏன் பப்ளிக்கு இது அவங்க ஃபீல் பண்ணுறாங்களான்னு தெரியலையே, ஒருவேளை எனக்கு என்ன இது என்ன நல்லா இருக்கேடா அது அப்படின்னுலாம் நினச்சிருக்கேன். அப்போ இதுதான் நான் கவனிக்கிறதுங்கிறது. இதுதான் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் நிகழணும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம ஒரு பரிணாமத்தை கூட என்ன மாதிரி ஒரு சூழல் இருக்குங்கிறது. இப்போ இதை எதுக்கு கனெக்ட் பண்ணுறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். எங்கே கனெக்ட் பண்ணுறேன் தெரியுங்களா? என் மனைவி கேட்ட ஒரே வார்த்தையில் கொண்டு கனெக்ட் பண்ணுறேன். என் மனைவி அந்த எக்ஸ்போஸ் பண்ணுற முடியாமல் தவிச்சாங்கல்ல, அப்போ தன்னையே ஒருத்தர் கவனிக்க தொடங்க அவங்களே தானாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் தேங்காது. அப்போ அந்த எக்ஸ்போஸ் வந்து அங்கே தேங்கியே நிற்காது. தன்னை ஒருத்தன் கவனிக்க தொடங்க நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா, எப்படி போகிறோம் எப்படி வர்றோம் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற தேக்கத்தை அவன் பார்த்து ரசித்து அந்த டிஸ்கஷன் அங்கே வந்துடும், அந்த எக்ஸ்போஸ் ஆயிரும். அப்போ அவனுக்குள்ள அந்த பரிணாமத்துக்குள்ள அந்த தேக்கமே இருக்காது, அது வெளியில் வந்துடும். அப்போ இது எல்லாருக்குள்ளேயும் நிகழப்படணும். அப்போ உங்களை நீங்கள் உலகத்தை கவனிக்கிறது, உலகத்தை திருத்துறதுலாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு யாரை திருத்தணும்னா உங்களை தான் திருத்தணும். முதல்ல திருத்தப்பட வேண்டிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா, அப்பா, தம்பி, சுற்றி இருக்கிறவங்க, நண்பர்கள், அவங்கெல்லாம் கிடையாது. முதல்ல திருத்தப்படக்கூடிய ஆள் ஏன்னா நீங்கள் தான். உங்களை நீங்கள் திருத்திக்கணும், உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், உங்களை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம். அப்போ இது அம்மா சொன்னான்னா அவள் ஒரு பொழப்புள்ள ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்பாவே சொல்லுவார், உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காத, அவள் 30 வருஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவனுக்கு தெரியாது. அம்மாவே சொல்லுவாங்க, உங்கள் அப்பன் கூடலாம் எவனாவது இருப்பானா, நான் அவசி இருக்கிறேன் அப்படின்பாங்க. சத்தியமாக குருநாதா யாருமே இவரோடலாம் இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னவங்களாம் நிறையா இருக்கிறாங்க. அப்போ இதே விஷயத்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இது இருக்கும். அப்போ யாராவது பொண்ணுக்கிட்டயோ பையன்கிட்டயோ போய் சொன்னோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விட்டு கொஞ்சம் தூரமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கோ டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கோ கடுப்பாவாங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதே கதையை வந்து அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் பார்த்துமா, ஜாக்கிரதம்மா, ஊர் கெட்டு கிடக்கு, மொபைல் பார்க்காத, அதெல்லாம் செய்யாத, இது இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் கடுப்பாகுமா ஆகாத.
அப்போ இதுக்கு வாய்ப்பு அங்கே கொடுக்காம நீங்களே உங்களை கவனிச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி தவறும் குட்டி குட்டி நல்ல விஷயத்தையும் தவற சரி செய்யலாம், நல்ல விஷயத்தை ரசிக்கலாம். இதுக்கு யாரும் வேண்டாம். அப்போ உங்களை சரி செய்யறதுக்கு ஆசிரியர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தோற்று போயிடுவார். எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்கள் தாய் தந்தை தான் ஃபஸ்ட்டு தோப்பாங்க. ஃபஸ்ட்டு தோல்வி எங்கே ஒரு குழந்தைங்களை கரெக்ட் பண்ணுறதுல யார் தோப்பாங்கன்னா தாய் தந்தை தான். என்ன கரெக்ட் பண்ணாலும் பிள்ளைங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வேலையை பண்ணி வச்சுருவாங்க. அப்போ தாய் தந்தை என்ன பண்ணுவான்னா அதை கரெக்ட் பண்ணதை பேலன்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். ஒரு பொண்ணுக்கிட்ட இருக்கிற மைனஸையோ ஒரு பையன்கிட்ட இருக்கிற மைனஸையோ தாய் தந்தை தாங்க அதை வந்து சமன் பண்ணி அப்படியே பேலன்சிங்காகவே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. என் பசங்க அதெல்லாம் நல்ல பசங்க அப்படியே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கே தெரியும் இவனுக்கு வீக் இருக்குது, இவனுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இவளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அதை வெளிப்படுத்தினா அவங்களும் தாங்க மாட்டாங்க, இங்கே சமூகத்திலையும் சரியாக இருக்காதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அவங்களுக்குள்ளே வச்சுட்டு அதை விவாதிக்காமே பேலன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தோக்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ அவங்களால அந்த விஷயத்த இதை எங்கே கொண்டு போய் கனெக்ட் பண்ணுறேன்னா ஒரு குருவோட கொண்டு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ அவங்களால பையனோடைய பொண்ணோடைய எக்ஸ்போஸை வெளியில் கொண்டு வர முடியலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க, அதை சமாளிக்கிறாங்க, அதை மூடி மறைக்கிறாங்க. ஆனால் ஒரு குரு என்ன பண்ணுறான்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை அவனை வந்து கவனிக்கிறார். இப்போ நீங்கள் உங்களோட கவனித்தல் வேற, ஒரு பரத டீச்சரோட கவனிப்பு வேற, என்னோட கவனித்தல் வேற. அப்போ என்னுடைய கவனித்தல் எங்கே இருக்குன்னா உங்கள்கிட்ட அவர்கிட்ட இருக்கிற கவனித்தல் உங்களோட ஆக்டிவிட்டி உங்களோட செயல் எல்லாத்தையும் வச்சு கவனிக்கிறாரு. என்னோட கவனம் என்னன்னா மனம் எண்ணம் ஒரு வார்த்தை ஊறுது இல்லை, அங்கேயே நான் கவனத்தை வச்சுக்குவேன். இந்த மனிதன் ஒரு உட்காந்துருக்கும் போது எத்தனை தடவை பேசிக்கிட்டே இருக்கிறான், உள்ள எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு, என்னென்ன மாதிரிலாம் ரிலேட்டடாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான், எதை தாட்டை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ என்ன அவனோட தாட்டு எப்படி என்ன மாதிரி அழைப்பாயுதுங்கிறத அவனோட உடம்பு அசைவு, கண் அசைவு, காது அசைவை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ அவனுடைய செயலை எங்கே கரெக்ட் பண்ணணும்னா அந்த எண்ண அலைவரிசையை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா நான் அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, அப்போ அந்த எண்ண அலைவரிசைகள் குறைய அவன் என்ன பண்ணுவான்னா நல்ல விஷயத்தெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவான், கெட்ட விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவான். ஒன்றாதான் என்கிட்ட வந்து மைனஸ் இதெல்லாம் இருக்குன்னு ஓப்பன் டிஸ்கஷனுக்கு வந்துடுவான். அதுக்கு முன்னாடி ஓப்பன் டிஸ்கஷன் வரமாட்டான். ஒரு பொது வெளியில் தாங்கிட்ட இருக்கிற மைனஸை வந்து யாரும் டிஸ்கஷன் பண்ண வரமாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு குருநாதர் அதை எக்ஸ்போஸ் பண்ணி விடுவார். அதை தானாக வந்து சொல்லுவான், குருநாதா நான் சின்ன வயசுல தப்பு செஞ்சுட்டேன், இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வகுப்பில் வந்து என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் தாட்டு பயங்கரமாக வருது. என்னடா வருது நெகட்டிவ் தாட்டு, எதிரில் ஒரு அம்மா போய்கிட்டே இருக்கிறா, அந்த அம்மாவை பார்க்கணும் போல தோணுது, இங்கே ஒரு பொண்ணு போகிறா இதை பார்க்கணும் போல தோணுது, ஆனால் தியானம் வர மாட்டுது. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்டு எனக்கு தாங்க முடியல, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, நான் போய் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு மாணவன்லாம் உச்சக்கட்டத்துக்கு போய் ரொம்ப வாழவே பிடிக்கல, ஏன்னா அப்படியெல்லாம் கனவெல்லாம் வருது, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க, என்னோட செருப்படுத்தி என்னைக்கா அடிச்சுக்கணும் போல தோணுது, ஆனால் ஒரு குருநாதரா நீங்க இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப இதை அவன் கேட்கல, அவனை நான் தான் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டேன். அந்த எண்ண அலைவரிசைக்குள்ளே இருந்தானா அவன் இன்னும் அதுக்குள்ளே என்னன்னா நீங்க சொல்லுவீங்களா சைக்கோ, நீங்க வேற பேர்லாம் வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி மாறிடுவான். அப்ப அந்த எக்ஸ்போஸ் பண்ண அப்ப புது விஷயம் அவனுக்கு உருவாகிறதுக்கு ரெடி ஆகும். அவனை அதை விட்டுட்டுங்க, வாப்பா நேற்று அந்த கனவு வந்துச்சா, நாளைக்கு பார்வதி வருவா போ அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள்ல அவனே வகுப்புல அந்த கனவே இல்லையே, தாட்டே இல்லையே. ஒரு சின்ன பையன் 22 வயசு பையன் என்கிட்ட வந்து சொன்னான், ரொம்ப தப்பா கனவு வருது அப்படி இப்படி வாழ்க்கையில் அப்படின்னா. ஒரு மாசம் கழிச்சு அதே பையன் எங்கதான் போச்சுன்னே தெரியல அதெல்லாம்ட்டான். இப்ப இந்த எக்ஸ்போஸா அவன் பண்ணவே மாட்டான், அவனை பண்ண வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதுதான் கவனித்தல். அப்ப தியானத்துல நீங்க உங்களை கவனிக்கிறீங்க, எப்படி கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் உங்களை எல்லாம் கவனிக்கிறேன். இதுதான் நான் தியானத்துல பெற்ற அனுபவம். இப்ப என்னுடைய ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து கவனிக்கிறது தான் என்னோட ரோல். அப்ப அந்த கவனிக்கும் போது அந்த விஷயம் எக்ஸ்போஸ் ஆகும். நான் உங்களை கவனிக்கிறேன், இடத்த கவனிக்கிறேன், மலையை கவனிக்கிறேன், மரத்தை கவனிக்கிறேன், எல்லா செயலையும் கவனிக்கும் போது அது வந்து எந்தெந்த விஷயம் எப்படி எக்ஸ்போஸ் ஆகுதோ அது எல்லாத்தையும் ஒரு வாய்ப்புகள் அது உருவாக்கும் போது அது ஒரு அழகான ஒரு தருணத்தை அது இருக்கு. அப்ப இதுக்கான முதல் விதை எங்க இருக்குன்னா முதல்ல என்ன நான் கவனிச்சேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை இது எப்படியெல்லாம் க்ளோவா அது அழகா அது ஒரு வேலையை பார்த்துருக்குங்கிறத தெரிஞ்ச உடனே ஓ இதுதான் ரூட்டு. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொருளை கவனிப்போம்,
அப்போ அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். அப்போ தன்னை அது புதுப்பிக்கும், தன்னை வந்து ஒரு நல்வழிப்படுத்தும். இதை தான் ஒரு ஞானி வந்து செய்கிறான். அதே மாதிரி ஒரு மாஸ்டரும் அவங்களோட்ட இருக்கிற நல்ல விஷயத்த வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்க கிளாஸாக அதை பயிற்சியாக அதை கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு தாயாலையும் தந்தையாலையும் வீட்டில் இருக்கிற கேபிள் டிவியை கட் பண்ணிடு, மொபைலை கட் பண்ணிடு, படிக்கிறா, இந்த ரூமை கொடுத்துரு, அதை கொடுத்துரு, பணிவிடை செய்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற விதத்தை அவங்கள்ட்ட, அந்த சுவிட்சு, மெயின் சுவிட்சு அவங்கள்ட்ட இல்லை. சில வீட்டில் சொல்லுவாங்க, நானே என் பொண்ணெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, பயங்கரமாக டிஸ்கஷன் பண்ணுவேன். ஆனால் என்ன நீங்கள் டிஸ்கஷன் பண்ணாலும் பர்சனல் விஷயத்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஒரு லிமிட்டோட பிள்ளைங்க நிறுத்திடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அதை இயல்பாக இயற்கையாக பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு குரு. புரியுதுங்களா? தப்பான பொருள் உள்ளே போனால் கழிவாக வெளியில் வரணும், இல்லைன்னா வாந்தியாக வெளியில் வரணும். இப்போ நான் எப்படின்னா வாந்தியாக தான் வர வைப்பேன். புரியுதுங்களா? அப்போ உனக்குள்ளே இருக்கிற தவறான பொருள் வாந்தியாக நீயே எடுத்து வெளியில் போட்டுரு, அது உனக்கு வேண்டாம். அடுத்த பொருள் நல்ல பொருள், ஒரு 1/2 hour கழித்து வாயெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்ல பொருளை போய் சாப்பிடு, ஓடு. நேற்று ஒரு தப்பான கனவு, நாளைக்கு நல்ல கனவு வரும், ஓடு. அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கையுடைய விஷயத்தை நாம் பண்ணுறோம். நம்ம வேறு எதுவும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, சாதாரண வேலைகள் தான். உங்களை மாதிரி பெரிய உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்குது, கடமைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு சும்மா சாதாரண எளிமையாக மனம் எப்படி இருக்குது அதை கண்காணித்து அவங்கள வந்து எப்படி எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணுங்கிற அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.